Hello friends, welcome to another episode of Combo Stars with myself Ramanathan, Arudra, Neriyan and Kurumbi. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆலோவேரா வந்து நாய்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக உபயோகமான ஒரு இது நாய் மெயின்டெனன்ஸுக்குன்னு பார்க்க போகிறோம். ஆலோவேராங்கிறது சோத்துக்கத்தாழை. இந்த செடி வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் நம்ம ஊரில். ஏன்னா நம்ம ஊரில் அதிகம் வளரக்கூடிய ஒரு தாவர வகை தான் இது. கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க, கற்றாழை அந்த வகையை சேர்ந்தது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான வெயிலும் இருக்கக்கூடாது, அதிகமான தண்ணியும் கொடுக்கக்கூடாது. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இந்த செடி வந்து இன்னொரு செடியோட நிழலில் போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு ஷெட்டு இருக்குது, அதுவும் வந்து மறைச்சிரும். மத்தியான வேளையில் மட்டும்தான் லைட்டாக வெயில் அடிக்கும். இன்னொரு செடி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே நிழலில் தான் வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா நிழலில் தான் இருக்குது. தண்ணியும் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 4 நாள் 5 நாளுக்கு ஒருக்கா கொஞ்சமாக தண்ணி விடுவேன். ரொம்ப தண்ணி விட்டால் வேறு அழுகல் வந்து செடி வந்து பழ போயிடும். இந்த செடி வந்து ஏன் நம்ம வளர்க்கணும், எதனால் இது யூஸ்ஃபுல், அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாக வந்து சோற்று கற்றாழையை வந்து பாரம்பரியமாக வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா சரும பிரச்சனைகள், குறிப்பாக வந்து தீப்புண்ணு, அதுக்கப்புறம் சருமத்தில் வந்து அந்த கிராக், பாத வெடிப்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு புண்ணுனாலும் இதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதை அப்ளை பண்ணும்போது ஹீலிங் ரேட் அதிகமாக இருக்கும். இதை மெயினாக வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கான காரணம் வந்து என்னென்னா, இது இயற்கையாகவே இதுக்கு வந்து ஒரு ஆன்டி மைக்ரோபியல், அதாவது ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இதுக்குள்ளே இருக்க D14KA அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் ஸ்ட்ராண்டு தான். அந்த ஸ்ட்ராண்டு வந்து குறிப்பாக கேண்டிடாங்கிற வகை ஃபங்கைக்கு எதிராக ரொம்ப எஃபெக்டிவாகவே வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது ஆன்டி மைக்ரோபியல் ப்ளஸ் இதில் வந்து விட்டமின் A, E அந்த மாதிரி நிறைய சத்தும் இருக்குது. அது போக வந்து இதில் இருக்க அந்த நீர் சத்து இருக்குது இல்லைங்களா, அது வந்து சருமத்துக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசர், அதாவது வந்து உலர்ந்த சருமத்தை வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பசை அதிகமாக்குறதுக்கு உதவுது. அதனால் வந்து இந்த பொடுகு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து வந்து தவிர்த்துக்கலாம். குறிப்பாக நாய்களில் பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதம் முன்னாடி 2 மாதம் முன்னாடியெல்லாம் வந்து இவங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். 2-3 இடத்துல பேச்சஸ் இருந்ததெல்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நெரியனுக்கெல்லாம் அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. ஒன்றும் பேச்சஸே இல்லை. அருத்ராக்கும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. அவங்களுக்கு இந்த இடத்துல இருந்த பேட்ச் எல்லாம் போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு பெரிய பேட்சே இருந்துச்சு, நான் காமிச்சேன், அது ஃபுல்லாக போயிடுச்சு. குரும்பிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸசிவாகவே டீப்பாக அந்த ஸ்கின் பேட்ச் இருந்துச்சு. காரணம் அவங்க அந்த பேட்சை சொரிஞ்சு பெரிய புண்ணாக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு 2-3 இடத்துல மட்டும் இருக்குது. இந்த பாருங்கள், நெத்தியில் வந்து அடிக்கடி அவங்க முன்னங்கால் வச்சு சுரண்டிகிட்டே இருந்ததுனால இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. மிச்சப்படி இவங்களுக்கு எல்லாம் உடம்பு பூரா இருந்தது பூரா குணமாயிடுச்சு. நானும் வந்து நிறைய அலோபதி மெடிசின்ஸ் யூஸ் பண்ணேன். பார்த்திங்கன்னா ஆன்டி ஃபங்கல் லோஷனு, அதுக்கப்புறம் மாத்திரைகள் எல்லாமே யூஸ் பண்ணேன். அதுங்க வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணல. அதுங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் என்ன பண்ணுறீங்க வாங்க, நோ. இந்த ஆன்டி ஃபங்கல் லோஷன் வந்து உங்களுக்கு பெரிய எஃபெக்ட் இல்லை. அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது இன்ஃபெக்ஷனு. அது ஒன்றும் கண்ட்ரோலும் பண்ணல, குறையவும் இல்லை. அதாவது அது ஸ்ப்ரெட் ஆகிற வேகத்தை மட்டும்தான் அதுங்க கண்ட்ரோல் பண்ணிச்சே தவிர ஸ்ப்ரெட்டிங்கையும் கண்ட்ரோல் பண்ணல, இருக்கிற அந்த பேச்சஸையும் க்யூர் பண்ணல ரொம்ப வேகமாக. பட் அதே சமயம் இந்த ஆலோவேரா இது யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே 2 வாரத்திலே வந்து எல்லாமே குணமாயிடுச்சு. நான் வந்து ஆலோவேரா கூட வேப்ப இலையை எடுத்துக்கிட்டேன், மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் 2 இடத்துல இருக்குது, ஒரு சின்ன வேப்பஞ்செடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்ப இலை, 2மே நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அடித்து இவங்க குளித்து முடித்தோன்னே உடம்புல தடவினேன். இந்த வேப்ப இலை மஞ்சள் சேர்க்குற காரணம் அதுங்களும் கிருமி நாசினி போக இதுங்களும் சேர்த்துனோம்னா கண்டிப்பாக உடம்புல வந்து இந்த டிக்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது உன்னிப்பூச்சி, அது வந்து ஏறாது. வேறு ஒரு நாயை பார்த்தோன்னா டென்ஷன் ஆகிட்டாங்க.
ஸோ எனிவேஸ் இந்த ஆலோவேரா வந்து நமக்குமே ரொம்ப நல்லது. நம்ம உடம்புலையும் வந்து அதே வகையில் இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இது சாப்பிடும்போது என்னென்னா மனிதர்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக இந்த டயபெட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்க சில பூஞ்சைகள் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இவனுக்கு ரொம்ப கத்துறானுங்க, அதை தள்ளி வந்துட்டேன். ஸோ அதுன்னு பாருங்கள், கார்டிங்கில் நெரியன் ஃபுல் பெரிமீட்ரு, அதாவது முன்னே இருந்து பின்னாடி வரைக்கும் ஓடி வந்து கார்டிங். ஸோ எனிவேஸ் நம்ம இதுக்கு வருவோம், ஆலோவேராவுக்கு வருவோம். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ ஆலோவேராவில் வந்து குறிப்பாக நம்ம சாப்பிட்டோம்னாலும் நமக்கும் நல்லது தான். நாய்களுக்கு கொடுக்கும்போது சில ப்ரிகாஷன்ஸ் இருக்குது, அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கணும். நான் கொஞ்சம் நகர்ந்து வந்து பேசுகிறேன், அது ஏன்னா அவங்க ரொம்ப குலைச்சிக்கிட்டு இருக்கனால. ஸோ ஆலோவேராவில் வந்து மெயினாக வந்து என்னென்னா உள்ளே இருக்க ஜெல் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த ஜெல்லுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேராவை கிராஸ் செக்ஷனாக கட் பண்ணால் 2 லேயர் இருக்கும். ஒன்று அவுட்டர் லேட்டெக்ஸு, உள்ளே வந்து ஜெல் இருக்கும். ஸோ அந்த லேட்டெக்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணி நம்ம நாய்க்கு கொடுத்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது. அந்த லேட்டெக்ஸ் லேயருக்கு வந்து பர்கேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. பர்கேட்டிவ்னால் வந்து என்னென்னா வந்து இப்போ மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா வந்து அது சாப்பிட்டிங்கன்னா டக்குன்னு வெளியே தள்ளும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால நாய்கள் சாப்பிட்டால் அது வந்து குடலில் வந்து நிறைய நுரை மாதிரி வந்து இது வயிற்றுப்போக்கு, டயரியா காஸ் பண்ணும். அதனால் ஸ்டொமக் அப்செட் ஆகிரும். இந்த ஸ்டொமக் அப்செட் வந்து நாய்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டொமக் அப்செட் வந்து எப்போ சீரியஸ்னால் ரொம்ப தீவிரமான ஸ்டொமக் அப்செட் ஆகி இந்த வயிற்றுப்போக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா டீஹைட்ரேஷனால் நாய்கள் இறக்குற கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உள்ளே கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து கொடுக்கணும். அது எப்படிங்கிறத நான் வந்து இதே வீடியோவில் நான் சொல்கிறேன், பாருங்கள். தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கட் பண்ண ஒரு இலை. இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி நம்ம ஒரு கிராஸ் செக்ஷனை வந்து வெயிலில் வச்சு அப்சர்வ் பண்ணோம்னா அதில் இருக்க அந்த 2 லேயரும் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்க்கலாம். அங்கே வெளிச்சத்தில் வச்சு பார்க்கலாம். வெளிச்சத்தில் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நடுவில் ஜெல்லு, அவுட்டரில் கொஞ்சம் டார்க்காக க்ரீனிஷாக இருக்குது பாருங்க. இது வந்து முழுசாக வளர்ந்த இலை இல்லை, அதனால் அந்த அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக தெரியுது. யூஸ்வலாக நல்ல மெச்சூரான சோத்து கத்தாழையில் பார்த்திங்கன்னா அது எல்லோ கலரில் ஒயிட் கலரில் தெரியும். ஸோ அந்த லேயரை வந்து விட்டுட்டு நடுவில் மட்டும் நீங்கள் எடுக்கணும். அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது எப்படி நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது கட் பண்ண பீஸ்லேயே ஒரு சின்ன லேயர் நான் விட்டுருக்குறேன் பாருங்க. இந்த லேயர், இந்த மாதிரி லேயர் விட்டுட்டு நடுவில் எடுக்கிறது வந்து ஓரளவுக்கு எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துட்டு அதை வந்து நாய் வாயில் போடலாம். நாய் வாயில் எப்படி போடுறது? 2 வகையில் போடலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொண்டைக்குள்ளே இதை வைக்கணும். இல்லைன்னா வந்து சிரஞ்சில் வந்து இதை நல்ல லிக்விடாக மிக்சியில் அடிச்சுட்டு சிரஞ்சில் ஒரு 3 ml ஃபில் பண்ணி அடித்து விடணும். என்ன காரணம்னா இது பயங்கரமாக கசக்கும். அதனால் நாய்கள் வந்து அப்படி சாப்பிட்றது ரெடியாக. இப்போ பார்த்திங்கன்னா இதை ரிமூவ் பண்ணுறது நான் காமிக்கிறேன். சரிங்க, ஒரே நிமிஷம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த வெளித்தோல் நறுக்கிறோம் பார்த்திங்களா, இந்த சின்ன பீஸ் நான் எடுத்துருக்கிறேன், அதை நான் காமிக்கிறேன். இப்படி தோல் நறுக்கும்போது ரொம்ப ஜெல்லு நமக்கு நிறைய ஜெல்லு வரணுங்கிறக்காக மிச்சம் பிடிக்காமல் இப்படி முதல்ல நீங்கள் இப்படி உரிச்சிங்கனாலே வந்து இதை நீங்கள் சோத்து கத்தாலேயே முதல்ல கையிலே நீங்கள் உரிக்கலாம். உரிச்சிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகிறதுல வந்து இந்த டாப் நடு லேயர் இருக்குது பாருங்கள், இதை மட்டும் எடுக்கணும். இந்த நடு லேயரை மட்டும் ஒரு சின்ன கேப், இங்கே வந்து ஒரு கேப் விட்டுட்டு எடுத்து அதை மட்டும் நீங்கள் நாய்க்கு கொடுத்தால் போதுமானது. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நீங்கள் கொடுத்தா கூட போதும்.
ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது நீங்கள் நாய்க்கு ரெகுலராக நீங்கள் சோத்து கத்தாழை வந்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கின்னில் வந்து ட்ரைனஸே வராது. என்னென்ன விஷயத்துக்கு இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய்களுடைய கால் பாதங்களில் வெடிப்பு இருக்கும் பாருங்கள், அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நாய்களுக்கு சில சமயம் மூக்கில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகி ட்ரை நோஸு வரும். அது அப்படியே வந்து வெடிப்பாக மூக்கிலே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது மூக்குக்குள்ளே போகாமல் மேலே மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எல்லா புண்களுக்கும் வந்து நீங்கள் வந்து மிச்ச ஆன்டிசெப்டிக்லாம் கொடுத்துட்டு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இதையும் மஞ்சள் வேப்ப இலை எல்லாத்தையும் மிக்சியில் அடித்து அந்த மிக்சரை வந்து லைட்டாக அது மேலே புண்ணு மேலே நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா சீக்கிரம் ஹீல் ஆயிரும். ஏன்னா இது இந்த பர்டிகுலர் சோத்து கத்தாழைக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா வந்து நீங்கள் உடம்புல அப்ளை பண்ணோன்னா உடம்புக்கு உள்ளே பர்மியேட் ஆயிரும் சீக்கிரம். அதாவது உடம்பு வந்து சீக்கிரமாக உள்ளே இழுத்துக்கும். ஸோ இது கூட நீங்கள் மஞ்சள் வேப்பிலையும் போடும்போது அந்த சருமம் வந்து அதனால் உள்ளே இழுத்து சீக்கிரம் ஹீல் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். நான் பொதுவாக இதை எப்படி ரெகுலராக யூஸ் பண்ணுவேன்னா, நாய்களை குளிப்பாட்டினதுக்கு அப்புறமா இந்த சோத்து கத்தாழை எடுத்துக்கிட்டு அது கூட வந்து மஞ்சள் வேப்பிலை கலந்து மிக்சியில் அடித்து அதை வந்து நாய்கள் குளித்ததுக்கு அப்புறமா அப்ளை பண்ணி விடுவேன். அப்படி அப்ளை பண்ணி விட்டோன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸில் ஃபுல்லாகவே உடம்புக்குள்ளே அப்சர்வ் ஆயிரும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த 2-3 நாட்களுக்கு வந்து உங்கள் 2-3 நாள் இல்லை, ஒரு 5-6 நாட்களுக்கே உங்கள் நாய் மேலே வந்து அந்த சோத்து கத்தாழை சம்மந்தமான வாடை தான் இருக்குமே ஒழிய வேறு எந்த வாடையும் வராது. ஸோ ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு செடி இந்த சோத்து கத்தாழை ஆர் ஆலோவேரா. இது வந்து நாய்களுக்கு வந்து சரும பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணால் சீக்கிரமே க்யூர் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Until then, bye from myself, ராம்நாதன்.